ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அவருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த திட்டங்களாக இருக்கிறது. எல்லா நாளும் தேவன் தம்முடைய சிறப்பான ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தயவையும் உங்களுக்கு கொடுத்து சிறந்த நாளை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளாக இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நம்ம செய்வதற்கு சில முடிவுகளை நாம் எடுப்போம். நிறைய டெசிஷன்ஸ் எடுப்பதற்கு நம்முடைய மனசு ஒத்து போகும். அந்த மாதிரி நேரங்களில் சில எதிர்ப்பு நம்மளுக்கு ஏற்படும். அநேக நேரத்தில் அந்த எதிர்ப்பு நம்மளுக்கு அருகாமையில் இருக்கிற, நம்மளுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற மக்கள் மூலமாக தான் ஏற்படும். அதுதான் இந்த வசனத்தில் பவுல் சொல்லுகிறார்: நாங்கள் மனுஷருக்கல்ல, தேவனுக்கு பிரியம் உண்டாக நாங்கள் பேசுகிறோம். அவர்தான் எங்களுடைய இருதயங்களை சோதித்து அறிகிறவர். எங்களுடைய இருதயத்தை நன்றாய் அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவர் தான். அதனால் அவருக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். ஆகவே தேவன் உங்களிடத்தில் பேசும் பொழுது, அவருக்காக நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது, முடிவுகளை எடுக்கும் பொழுது அநேக எதிர்ப்புகள் நீங்கள் சந்திப்பீங்க. அதுவும் நெருக்கமான மனிதர்கள், நெருக்கமாக இருக்கிற குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் மூலமாக சில எதிர்ப்புகளை சந்திப்பீங்க. அவர்கள் தவறானவர்கள் அல்ல, தவறான ஆலோசனை தருகிறவர்கள் அல்ல. அவர்களுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு தருகிற ஒரு சில ஆலோசனைகளாக இருக்கும். They are not necessarily bad, but they can be a bad influence in your life. அவர்கள் தவறானவர்கள் அல்ல, ஆனால் தவறான தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தலாம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்வதற்கு நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் சொல்லுகிற காரியம் இந்த உலகத்தின் காரியத்தோட வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால் உலகத்தில் இருக்கிற அனுபவம் தேவனுடைய வழிக்கு உகந்ததாக இருக்காது. அதனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் தவறான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் நீங்களும் நானும் அந்த தவறான தாக்கத்தை தவிர்த்து விட்டு தேவன் சொல்லுகிற வார்த்தை, தேவன் சொல்லுகிற சத்தம், அவருடைய திட்டத்தின்படி நாம் செய்வதற்கான டெசிஷன்ஸ், முடிவுகளை நாம் எடுக்கணும். சில நேரங்களில் அந்த முடிவுகள் ரொம்ப முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ரொம்ப ரிஸ்க் டேக்கிங் மாதிரி தெரியலாம், ஆனால் அது தேவனுடைய வழிநடத்துதலாக இருக்கும். God always has the best for you. எப்பொழுதும் தேவன் உங்களுக்கு சிறப்பானதை வைத்திருக்கிறார். அதனால் அவர் சொல்லுகிற சத்தத்தின்படி முடிவெடுப்பதற்கு பயப்படாதீர்கள். தவறான தாக்கத்தை தவிர்த்து விடுங்கள். முன்னேற விரும்பாதவர்கள் பிறருடைய முன்னேற்றத்தையும் விரும்ப மாட்டார்கள். ஆகவே எப்பொழுதும் மற்றவருடைய வார்த்தைகள் உங்களை சோர்வடைய நீங்கள் விடக்கூடாது. Pray for them, love them, but don't let them stop you from God's best. அவர்களுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவரை நேசியுங்கள். ஆனால் தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற சிறந்த காரியத்திலிருந்து உங்களை தடை செய்வதற்கு அவர்களை அனுமதிக்காதீர்கள். ஸோ இன்றைக்கும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கான திட்டத்தை ஆண்டவர் சொல்லுவார். அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். வசனத்தை படிக்கும் பொழுது தேவன் உங்களிடத்தில் பேசுவார். அப்படி பேசும் பொழுது தைரியமாக, விசுவாசத்தோடு சில முடிவுகளை எடுக்க, டெசிஷன்ஸ் எடுக்க ஆண்டவர் உங்கள் மனதில் ஏவுவார். அதை நீங்கள் தைரியமாக எடுக்கலாம், விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு எடுக்கலாம். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களோட கூட இருந்து அவர் இந்த நாளில் உங்களை வழி நடத்தி செல்வார். இந்த நாளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.